லெட்ஸ் வெல்கம் பாண்டி கமலண்ணன் அண்ட் அகல்யா அவர்கள். வா அருகில் வாழ உங்களுக்கான 4 minutes starts now. போங்க. உலக நாயகனே. டேய் என்ன பண்ற? என்னடா நடக்குதுங்க? ஓகே, கணக்கில் வராது. கொடுக்கப்பட்ட 4 நிமிஷத்துல உங்களுக்கு ஒரு டார்கெட் இருந்தது. 15 பந்துகளை போடணும்னு. எவ்வளோ வந்து கலெக்ட் பண்ணிருக்கீங்கன்னு பார்க்கலாமா? கண்டிப்பா. ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10. அவங்க போயிடுச்சா? அப்ப அதோட சேர்த்து 11. சூப்பர், தேங்க்யூ சோ மச். நன்றி. ஸோ அஸ்வத், இந்த பியூட்டிஃபுல்லான ரோசஸ், இந்த கேண்டில் லைட், இந்த செட்டப்லாம் பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுது? பயங்கர ரொமான்டிக்கான ஒரு ஃபீல். மனசுல இருக்கக்கூடிய அந்த லவ்வை, அந்த பயங்கரமான காதலை எக்ஸ்பிரஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. எஸ், எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த செக்மெண்ட் பேரு வித் லவ். இங்க இருக்க நம்மளோட ஜோடிஸ் எல்லாருமே அவங்களோட பார்ட்னர்ஸ்க்கு ஒரு பியூட்டிஃபுல்லான லெட்டர்ஸ் எழுதியிருக்காங்க. அது எல்லாமே இங்க வந்து உட்காந்து அவங்க ஷேர் பண்ணிக்க போறாங்க, விச் மீன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க போறாங்க. ஸோ அதுதான் நம்ம பார்க்க போறோம். அண்ட் அதோட சேர்ந்து வந்து உங்க எல்லாருக்குமே வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்கும். என்னன்னா, இப்போ நம்மளுடைய பார்ட்னர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் இருக்கும். நீங்க கேட்டு அவங்க மனசுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பதில்களா அதை நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ நிறைய லவ் இருக்க போது, அதனால தான் வித் லவ்வோட உங்களை வந்து வெல்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ குட்டி, ஃபர்ஸ்ட் யாரை கூப்பிடலாம்? ஸோ ஆரியன் ஸ்ருத்திகா வந்து கூப்பிட்டாதான் இந்த செக்மெண்ட் அவங்க ஆரம்பிச்சு வச்சாதான் அந்த லவ் அப்படியே இன்னும் எல்லாருக்குமே போய் சேரும்னு நினைக்கிறேன். So let's welcome with love Aryan and Shrutika. My dearest love, இந்த லெட்டர் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். பிகாஸ் என் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் லவ் லெட்டர் எழுதுகிறேன். சரியான வார்த்தைகள் எனக்கு கிடைக்காம இருக்கலாம், ஆனால் என்னோட இதயத்துக்கு தெரியும் that I am so lucky to have you. I will love you more and more with every passing day. எனக்காக ஒரு விஷயமும் பார்த்து பண்ணுறீங்க. You make even the simplest moments feel magical. சாதாரண விஷயங்கள் கூட மேஜிக்கல் ஆக்குறீங்க. Whether it is quiet conversation or just sitting together and doing nothing at all. வார்த்தையால் நான் உங்களை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு சொல்ல முடியல. யூ நோ ஹவு மச் ஐ லவ் யூ. வெரி ஸ்பெஷல். ஃபஸ்ட்டு எனக்காக எழுதின ஃபஸ்ட்டு லெட்டர் இது. ஸோ தேங்க்யூ சன் டிவி ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தேங்க்யூ ஃபார் ரைட்டிங் திஸ் லெட்டர். ஐ லவ் யூ. ஸோ ஆக்சுவலாக அது ரொம்ப ஸ்வீட்டான ஒரு லெட்டர். அதுவும் இல்லாமல் அவங்களே சொல்லிட்டாங்க, ஃபஸ்ட்டு டைம் ஒரு லவ் லெட்டர் நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. வாழ்க்கையிலேயே ஒரு ஹாப்பி டியர்ஸ் வந்து பார்க்க முடியுதா? ஸோ இப்போ ஆரியன் ப்ரோவோட லெட்டர் வந்து ஸ்ருதிகா கிட்ட இருக்கு. ஸோ நீங்க படிச்சுட்டு நீங்க என்ன ஃபீல் பண்ணுறதோ நீங்க ஷேர் பண்ணுங்க. 2023 வந்து நாங்கள் ஒன்றா சேர்ந்தோம். 2023 நான் அவளுக்கு எழுதுறேன். அவள் 2026 இருக்கா. ஆஹா, ஓகே. பின்றாருப்பா. அனுப்புனர் வந்து உன் கணவன் ஆரியன், அதே வீடு அதே ரூம். பெறுநர் என் மனைவி ஸ்ருத்திகா, 2006 அதே வீடு அதே ரூம். ஓகே.
2023 இருக்கும் நம் காதலை இந்நாள் வரை ஒரு பொழுதும் குறையாமல் வைத்திருப்பதற்கு நன்றி. அப்பொழுது இருக்கும் உறவுகளையும் நமது நண்பர்களையும் இந்நாள் வரை பாதுகாத்து வைத்திருப்பதற்கு நன்றி. நம் வாழ்விற்கு ஒரு பெரிய ஆதாரமாக இருக்கும் நம் குழந்தையை ஈன்றெடுத்து பாதுகாப்பதற்கு நன்றி. இந்த 3 வருட பாலம் இன்னும் குறைந்தபட்சம் 3 தலைமுறைகளுக்காவது நீடிக்க வேண்டுகிறேன். நம் காதலுக்கு பிறகும் நம் காலத்திற்கு பிறகு. So to begin with, ஸோ வித் லவ் ரொம்ப அழகா வந்து ஷேர் பண்ணிருந்தீங்க உங்களுடைய லவ். தேங்க் யூ so much. thank you Ashwath. தேங்க்யூ. ஸோ அதை தொடர்ந்து நம்ம கூட அடுத்து வந்து கார்த்திக் அண்ணா அண்ட் காயத்ரி வந்து ஜாயின் பண்ண போறாங்க. ஸோ அவங்களோட லவ் லெட்டர்ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் வெல்கம் கார்த்தி அண்ணா and காயு. லவ் லெட்டர் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி ஸோ என்ன கேள்விகள் கேட்க ஆசைப்படுறீங்க? முதல் கேள்வி வந்து இப்போ ஷூட்டிங் வந்து 15 டேஸ் அவங்களுக்கு வேற ஊர்ல வச்சிடுறாங்க இங்க சென்னையில இருக்கிறதுல. அந்த 15 நாள் வந்து நீ என்னை மிஸ் பண்றியா இல்லையா? ஏன்னா உன் பொண்ணை மிஸ் பண்றது எனக்கு நல்லா தெரியுது ஒரு கால்ஸ்லயும். பட் என்ன மிஸ் பண்ற மாதிரி எனக்கு எந்த கால்லையும் தெரியல. நான் வேற யாருக்கும் ஃபோன் பண்ணி வீடியோ கால் போய் என் பொண்ணுகிட்ட காட்டுங்கன்னு சொல்லியே உனக்கு கால் பண்ணி தானே காட்டுங்கன்னு சொல்றேன். அப்போ உன்னையும் பார்த்து தானே பேசுறேன். ஸோ அப்போ உன்னையும் சேர்ந்து தானே மிஸ் பண்றேன். ஓகே ஓகேவா? கிளியரா? ஆனா மிஸ் பண்ற மாதிரி அதுல தெரியல. சோ எப்படி அதான் அழுதுனே கேட்கணும்னு பேசணும் தோணுது. உன்கிட்ட? ஆமா அழணும். அழுதுதான் மிஸ் பண்றது அழுதுதான் என்ன வெளிக்காட்டு. அழ விடாம நீ பாத்துக்கிற அதுல தெரியுது எனக்கு. அந்த 15 நாள் நீ என்ன மிஸ் பண்றியா? ஆமா பண்றேன். எப்படி கண்டிப்பா நீ பண்றேன். அழவே இல்லையா என்கிட்ட பேசும்போது? அழுதனே. என்னதான் சாரா வந்தாலும் சரி, சாராக்கு அப்புறம் 4 குட்டி நம்ம போட்டாலும் சரி, நீ தான் ஃபர்ஸ்ட் உரிமையில இருப்ப. நான் உன்னதான் அதிகமா லவ் பண்றேன். ஓகேவா? லவ் யூ. Done. Love you too. சாமி கிட்ட எனக்குன்னு நீ என்ன வேண்டுவ? உனக்கு இந்த ஆசை வேற இருந்துச்சா? சாமி கிட்ட நான் வேண்டது நிறைய விஷயம் இருக்கு. பட் எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட் ஹீரோவா பண்ணி எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் பார்க்கணும் ஆசை. அது சீரியலா எனக்கு தெரியல, கடவுள் புண்ணியத்துல அது எதுவானாலும் ஓகே, சீரியலா வெப் சீரிஸா வாட் எவர். ஆனா எனக்கு என் ஹஸ்பண்ட் ஹீரோவா பண்ணி நடிக்கணும் அப்படிங்கறது ஆசை. நான் அது எப்பவுமே கடவுள்கிட்ட, அது எல்லா வைஃப்க்கும் எல்லா கேர்ள் ஃப்ரெண்டுக்குமே இருக்கும்ல ஆப்வியஸா. ஸோ எனக்கும் அது இருக்கு. ஸோ அது நான் நிறைய வேண்டியிருக்கேன். ஸோ அடுத்ததா முக்கியமான விஷயம் அந்த லவ் லெட்டர், அதை வந்து பரிமாறிக்க சொல்லலாமா? கண்டிப்பா. என் இனிய பொன் நிலவே, வரமாய் வந்தவளே, என் வாழ்க்கைக்கு வந்தவளே, ஒரு கல்லாய் இருந்த என்னை தீட்டி தீட்டி வைரக்கல்லாய் மாத்தினாய். இது அவனே புகழ்ந்து எழுதிட்டான். ஒரே நிமிஷம் இரு. ஒரு லவ் லெட்டரை லவ்வோட படிக்க சொன்னா என்னன்னா ரோஸ்ட் ஆயுது. அதுவும் வைரோன்னு அவனே சொல்றான் பாருங்களா. அதுதான் இருக்கிறதுல அல்டிமேட். இல்ல இது ஒத்துக்கப்படாது. ரோடு போட தேவைத்தார், நீதான் எனக்கு கிடைச்ச ஆஸ்கர். ரவுண்டா சுட்டா தோசை, உன்னை லவ் பண்ணிட்டே இருக்கணும்னு ஆசை 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 ஆசை. ஹாய் ஹஸ்பண்ட். அம்மு, நான் உன்னை எவ்வளோ லவ் பண்றேன் உனக்கு நல்லா தெரியும். நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டா, ஒய்ஃபா, அம்மாவா இருக்க பை பண்றேனா? ட்ரை பண்றாளாம். அவனுக்கு படிக்கவே வரல, எழுதவும் வரல. அண்ட் நீயும் ரொம்ப நல்ல ஹஸ்பண்ட் அண்ட் சாராக்கு அப்பாவா இருக்க அது எனக்கு நல்லா ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ அண்ட் யூ நோ தட் எனக்கு எது பிடிக்குமோ அதை உடனே செய்கிற ஆள் நீ. ஸோ உன்னை விட எனக்கு நல்ல ஆள் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ அதான் அந்த ஆண்டவனே நம்மளை சேர்த்து வச்சிட்டான்னு போல. ஷூட்டிங் மட்டும் என்னை விட்டு 15 டேஸ் வேற ஊருக்கு போகிறல்ல, அப்போ நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஷூட்டிங்கை வேணா தூக்கி போடு அம்மா, எனக்காக. இந்த ஷூட்டிங்கே வேணாம், எனக்காக தூக்கி போடு அம்மு, எனக்காக. கீழே என்ன போடுற? சும்மா சொல்றேனா? ஆஹா, சும்மா சொல்றேன். சம்பளம் முக்கியம், அப்போதான் நான் என்ஜாய் பண்ண முடியும். ஐ லவ் யூ, கிவ் மீ உம்மா. வித் லவ் பயங்கர லவ்லியா வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்ததா நம்ம யாரை கூப்பிட போறோம் அப்படின்னா நம்மளுடைய
செந்தில் அண்ணன் and ராஜலட்சுமி அவர்களை தான் கூட போறோம். ப்ளீஸ் ஜாயின் us. நம்ம நிறைய ட்ராவல் பண்ணுறோம், நிகழ்ச்சிக்காக நிறைய ட்ராவல் பண்ணுறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எப்போதுமே ட்ராவலில் நீ தான் ரொம்ப அசந்து தூங்கிட்டு வருவேன். அதனால டக்குன்னு நான் உட்காந்து ரொம்ப நேரம் ஏன்னா சரியாக தூக்கம் வராதுங்கிறனால நான் உட்காந்துருப்பேன், நீ டக்குன்னு மடியில் படுத்து தூங்கிட்டு வருவேன். சமீபமாக பார்த்தா நான் தான் நிறைய மடியில் படுத்து தூங்குறேன். என்னைக்காச்சும் என்னடா அவர் நம்ம தூங்கலான்னு நினச்சிட்டு இருக்க நேரத்தில் இவர் படுத்துட்டாரு, நமக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு, இவர்கிட்ட எப்படி சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது என்னைக்காவது ஃபீல் நினச்சிருக்கியா? இல்லை வீட்டில் எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் சின்ன சத்தம் கேட்டால் கூட தூங்க மாட்டீங்க. நான் வந்து நடு ரோட்டில் தூங்கினாவும் நான் படுத்து தூங்கிடுவேன். அப்படிப்பட்ட மனுஷன் ரொம்ப அந்த ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சோடனே ரொம்ப அலுப்போடு வந்து தூங்குவீங்களா, அப்பாடா கொஞ்ச நேரம் தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எனக்கு. ஸோ அது என்றைக்குமே எனக்கு சிரமமாக இருந்ததில்ல. இல்லை உங்களை என் மடியில் தூங்க வச்சுக்கும் போது எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த தயக்கமே வேணாம், நல்லா ரெஸ்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. நம்ம 2 பேரும் ஒரே துறையில் இருக்கோம். ஸோ ஒரே துறையில் இருக்கும்போது ஒரு சில சிக்கல் வரும் அந்த கப்பலுக்குள்ளே. ஸோ பர்சனலாக நீங்கள் சொல்லுங்கள், நம்ம 2 பேரும் ஒரே துறையில் இருக்கோம். சம்டைம்ஸ் எனக்கு ஒரு சில அதிக வாய்ப்புகளோ ஒரு ஐடென்டிட்டியோ கிடைக்கும்போது மைண்ட் அளவில் நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? மக்கள் கொடுத்த இந்த ஒரு அன்பு ஏதோ ஒரு வகையில் அது வந்து அதை ஒன்று உனக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும் பொழுது, ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, அப்போ நானும் அங்கே தெரிவேன், ராஜலட்சுமி செந்தில் கணேசா தெரிவேன். அதே போல் எனக்கு கிடைக்கும் பொழுது நான் அப்படி தான் நினைப்பேன். எனக்கு கிடைச்சாலுமே உனக்கு அதில் ஒரு பேர், ஏன்னா அந்த ஒரு எப்படியா இருந்தாலும் இந்த புகழில் உனக்கும் பங்கு இருக்குங்கிறது மக்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நம்புவேன். அதனால் வந்துட்டு அது உனக்கு கிடைச்சாலும் எனக்கு கிடைச்சாலும் நான் சந்தோஷம் தான் படுவேன் அந்த இடத்துல. அது என்னைக்கும் உங்களை ஒரு மாதிரி டிஸ்டர்ப்லாம் பண்ணது இல்லை. ஓகே, அவ்வளோதான் கேட்கணும்னு அதுதான். ஓகே, இப்போ உங்களுடைய லவ் லெட்டர்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். ஹாய் ராஜி, நான் செந்தில், நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நேற்று தான் ஒரு ரெக்கார்டிங் கூட போயிட்டு வந்தேன். ரொம்ப நல்ல பாடல், மியூசிக் டைரக்டரும் பெரிய ஆள் தான். ஸோ இந்த பாடல் வெளியானால் எனக்கும் கூட பெரிய பேர் கிடைக்கும். நீயும் கடவுள்கிட்ட வேண்டிக்கோ, இதே போல் உனக்கும் ஒரு வாய்ப்பு சீக்கிரமாகவே கிடைக்கணும் நான் வேண்டிக்கிறேன். நமக்கான நல்ல காலங்கள் இன்னும் பிரகாசமாக இருக்கணும்னு நீ அடிக்கடி சொல்வது இது போன்ற விஷயங்கள் நடக்கும்போது எனக்கு நினைவுக்கு வந்து போகுது. நம்ம இன்னும் நல்லா இருப்போம். நீயும் உடம்பு பார்த்துக்கோ, நேரத்துக்கு சாப்பிடு, பசங்களை பார்த்துக்கோ, எங்கே போனாலும் பத்திரமா போயிட்டு வர சொல்லு. நான் சீக்கிரமாகவே வந்துடுறேன். மற்றவை நேரில். ஐ லவ் யூ. காதலுடன் உன்னவன். சூப்பர், நல்லா இருக்கே, அழகா இருக்கு. என் அன்பிற்குரியவருக்கு திருமணமாகி 14 ஆண்டுகள், அதற்கு முன்பு 4 வருட காதல் என எனக்கு உங்களை 18 வருடங்களாக தெரியும். இத்தனை வருட காதல் பயணத்தை எப்படி ஒரு கடிதத்தில் முழுமையாக சொல்லிவிட முடியும் என்று தெரியவில்லை. முயற்சிக்கிறேன். புதிய ஊர், புதிய முகங்கள், புதிய சூழல் என என்னை சுற்றி எல்லாம் புதிதாக இருந்த சூழலில் வெறுமையை முழுமை செய்த ஒரே ஆறுதல் நீங்கள் மட்டும்தான். அங்கிருந்து பல போராட்டங்கள், அனுபவங்கள், ஆசீர்வாதங்கள் கடந்து இன்று காலம் நம்மை இங்கு நிறுத்தியிருக்கிறது. நிறைய பேர் கேட்டிருக்கிறார்கள், எப்பவும் சேர்ந்தே இருக்கீங்களே, உங்களுக்கு சலிக்கவில்லையா என்று. இல்லையே, இன்னும் பேச 1000 கதைகள் மிச்சம் இருக்கு நமக்கு. உங்கள் தலைமுடி அங்கங்கே நரைத்திருக்கிறது, எனக்கும் தான். நம் மகன் உங்கள் உயரம் வளர்ந்து விட்டான். அதனால் என்ன, பேசுவதற்கு கதைகளும் கேட்பதற்கு காதுகளும், இறுக பற்றி கொள்ள உங்கள் கைகளும் இருக்கும் வரை பேசி புரிந்து மகிழ்ந்து முழுமை செய்வோம் இப்பெருவாழ்வை பெருங்காதலுடன். என்னவனுக்கு ராஜி. So with love, let's welcome Vaishali and Satya. எனக்கு வந்து சில क्वेश्चंस இருக்கு தேவ் கிட்ட கேட்கலாமா? ஃபர்ஸ்ட் நீயே கேட்றியா? நீ கேட்று. யா. நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து
உனக்கே தெரியும் லைக் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வி ஹேட் ஸோ மெனி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ். தென் அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் நம்ம புரிதல் அதுக்கப்புறம் நம்மளே புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து இப்போ வரைக்கும் அதை லீட் பண்ணி பியூட்டிஃபுல்லாக போயிட்டுருக்கோம். ஸோ அதில் நான் நிறைய தப்புகள்லாம் பண்ணியிருக்கேன். பட் இன்னும் இந்த பியூட்டிஃபுல்லான ஜேர்னி நம்ம லைஃப் லாங் த்ரூ அவுட் போகணுன்னா எனக்கு நீ என்ன அட்வைஸ் சொல்வேன்? ஒன்றா ட்ராவல் பண்ண போகிறோம், லைஃப்பில் ஜெயிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னா ஒன்றே ஒன்று தான். ஒய்ஃபோட சண்டை போடுறதை விட ஒய்ஃப்காக சண்டை போட்டால் எப்பயுமே அந்த பார்த்து வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ப்ரையாரிட்டி ஒய்ஃப் தான். லெட் இட் பி ஃப்ரெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், கிட்ஸ், யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒய்ஃப் இஸ் த ப்ரையாரிட்டி. நெக்ஸ்ட் இதுதான். அதே மாதிரி தான் இன் ரிட்டர்ன் you should also keep the same. Of course I will. அந்த மாதிரி No doubt பண்ணிட்டா அதுல 100%. உன்னை விட வேற என்ன இருக்கு? சூப்பர், வா. See, I know a lot of things you don't like. Like example, நான் சாட்டர்டே வெளியே போகிறது, அதுக்கப்புறம் உனக்கு பிடிக்காத சில விஷயம்லாம் நான் பண்ணுவேன். ப்ராமிஸ்லாம் வாங்கியிருந்தேன் அந்த விஷயம், அதையும் லைட்டில் அப்பப்போ பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் வந்து உனக்கு ஐ நோ ஹர்ட் ஆகும்னு, பட் அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறேன்? எனக்கு பிடிக்காதது நீ பண்ணுவ, ஹர்ட் ஆவேன். ஓகே ஃபைன். எனக்கு பிடிக்காதது நீ பண்ணுவேன், ஏன்னா இவ்வளோ நிறைய நல்லது எனக்கு என் லைஃப்பில் பண்ணிட்டேன். ஒன்று மட்டும் அது வந்து அட் டைம்ஸ் தான் நீ பண்ணுற, எனக்காக நீ அதை குறைச்சிருக்க, எனக்காக நீ அதை எஃபர்ட் போட்டு உன்னை விட்டு மாற்றிருக்க. ஸோ அந்த எஃபர்ட்டுக்கே அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ நல்ல விஷயம் பண்ணும்போது இத்தினோண்டு விஷயத்துக்காக என்றைக்குமே ஒருத்தர் நம்ம இது பண்ணக்கூடாது. அதுக்காக நான் உன்னை கற்றுவேன், பட் என்றைக்குமே விட்டு கொடுக்க முடியாதுல்ல. நான் நிறைய நல்லது மட்டும்தான் யோசிப்பேன். ஹாய் லவ். ஆக்சுவலி எனக்கு ப்ராப்பராக லவ் லெட்டர் எல்லாம் என் லைஃப்பில் எழுதுனதில்லை. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ஸ்கூலில் லீவ் லெட்டர் கூட எழுதுனதில்லை. பட் வாட் எவர் ஐ ஃபெல்ட் இன் திஸ் ஜர்னி, எஸ்பெஷலி டியூரிங் ப்ரெக்னென்சி அண்ட் ஆஃப்டர் பேபி, we didn't get much time to share our inner feelings. இதை உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். You made everything possible and easy for me. Also, you will take equally sharing in taking care of Papa. Thanks and love you for making me being myself and making this journey each day happy and peace. Best gift. அது கீழே எழுதுனேன், இப்படிக்கு யுஎஸ் லவ்விங்லி Jojo mom. அது படிங்க. ஓகே, கியூட், ஸ்வீட்டாக இருந்தது. டியர் வைஷாலி, இப்போல்லாம் ஐஷுன்னு பொண்ணு கூட ஈஸியாக கிடைக்கும், பட் வைஷுன்ற பொண்ணை லவ் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். இந்த கஷ்டத்தில் கூட இஷ்டப்பட்ட என்ன மாதிரி ஆளை லவ் பண்ணதுக்கு தேங்க்ஸ். இதை நானே படிச்சிடுறேன். நான் பர்ஃபெக்ட் இல்லை, ரொம்ப தப்பு பண்ணியிருக்கேன், ரொம்ப நிறைய உன்னை ஹர்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை, வைஷு உன்னை லவ் பண்ணுற ஒரு நாள் விடாமல் எல்லா நாளும் உன்னை லவ் பண்ணியிருக்கேன். அதுக்கு எந்த குறைச்சலும் வச்சதில்லை, ஓகே, குறை வச்சதில்லை. அடுத்ததா அவங்களுடைய லவ் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக சூப்பரா நம்ம கூப்பிட போறது வித் லவ் நம்மளுடைய பாண்டி கமல் அண்ணா அண்ட் அகல்யா. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க அவங்க கிட்ட கேட்கணும்னு நினைக்கிற கேள்வி, எப்படி என்ன நம்புன? உங்களை நம்பாமல் யாரை நம்புறது? எனக்கு ரீசனே இல்லை. உங்களை ஏன் பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் என்கிட்ட பதிலே கிடையாது. அப்பா அம்மாவை ஏன் குழந்தைங்களுக்கு பிடிக்கும், இல்லை நம்மளோட குழந்தைங்கள நமக்கு ஏன் பிடிக்குதுங்கிற மாதிரி தான் எனக்கு அந்த வேவ்லென்த்தில் தான் எப்போவுமே உங்ககிட்ட அந்த ஃபீல் இருக்கும். இது ஷோக்காக அப்படியெல்லாம் சொல்லலை, எப்போவுமே எனக்கு உங்களை ஏன் பிடிக்கும்னு தெரியாது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ். ஏதாச்சும் ஆசை இருக்கா இல்லையா? நிறைவேறாத ஆசை இல்லை ஆசை? இல்லை, நிறைவேறாத ஆசை அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. ஒரு பெரிய ஆசை இருக்குது. நீங்கள் இப்போ இருக்கிறத விட இன்னும் பயங்கரமாக ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரே ஆசை தான். அது வந்து ரீசன் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போது எங்களுக்கெல்லாம் பேரண்ட்ஸு எல்லாம் இருந்து கைட் பண்ணி பொறுப்பாக வளர்த்து அப்படியே கொண்டு வந்த ஒரு பையன் கிடையாது. நீங்கள் இன்றைக்கி இந்த பொசிஷன் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா முழுக்க உங்களோட உழைப்பு மட்டும்தான். இந்த உயரமே எனக்குலாம் எட்டா கனி தான். நான் வளர்ந்து வந்த பாதையில் சொல்கிறேன். பட் இன்னும் ஆசைப்படுறேன், கண்டிப்பாக உன்னோட ஆசை நிறைவேற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவேன். இப்போ லவ் லெட்டர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாமா? யா, கண்டிப்பாக. அன்புள்ள காதலி என் உயிர் அகல்யாவுக்கு, இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு எனக்கு எழுதுகிற லெட்டரில். ஆமாம், நிறைய பேருக்கு எழுதியிருக்கேன், பட் உனக்கு தான் ஃபஸ்ட்டு.
நான் உண்மையே சொல்கிறேன், எத்தனையோ காதலுக்கு லவ் லெட்டர் கொடுக்க தூது போயிருக்கேன், அடி வாங்கியிருக்கேன், அசிங்கப்பட்டிருக்கேன். ஆனால் முதல் தடவையாக எனக்காக எழுதுகிற காதல் கடிதம். 1000 கவிதைகள் எழுதினாலும் தீராத அதிசயம் நீ. உன் மௌனத்திலும் என் பெயர் ஒலிக்க வேண்டும். உன் அன்பும் உன் கண்டிப்பும் உன் ஊக்கமும் நம் குழந்தையையும் என்னையும் எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறது. நன்றிகள் பல பல. என்றென்றும் உன் முதல் குழந்தையாக உன் கணவன். ஐ லவ் யூ அகல்யா, உம்மா. அன்புள்ள கனவா நீனே படிச்சிட்டேன், சாரியா அவளை படிக்கிட்டோம். அன்புள்ள கனவா, ஆக்சுவலி நான் எழுதுகிற ஃபர்ஸ்ட் லெட்டர் இது. எனக்கு ரொம்ப எழுத வரல, பட் நான் ஒன்று சொல்லியே ஆகணும். எப்போவுமே எந்த ஷோக்கு வந்தாலும் ஃபன்னாக உங்களை ரொம்ப கலாய்ப்பேன். பட் உண்மையாக சொல்லணுன்னா, நீங்கள் என்னோடய லைஃப்பில் வந்த அப்புறம் தான் என் லைஃபே மாறிடுச்சு. எல்லாருக்குமே பேரண்ட்ஸ் பண்ணுற அளவு பண்ணி கவனிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் ஆஃப்டர் மேரேஜ் நான் என்னோடய பேரண்ட்ஸை மிஸ் பண்ணதே இல்லை. நான் எங்கள் வீட்டில் இருந்ததை விட அதிகமான பிடிச்ச விஷயங்கள் உங்களோட இருக்கும்போது மட்டும்தான் பண்ண முடியுது. என்னோடய எல்லா ஸ்டெப்ஸுக்கும் பின்னாடி சைலண்டாக நின்று ரசிக்கிறீங்க. இது வரைக்கும் சொன்னதே இல்லை, இப்போ சொல்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். லவ் யூ. ஒரு நாளும் உன்னை இழக்க வேண்டாம் என்று தினமும் பயப்படுகிறேன். நீ என் கணவன் மட்டுமல்ல, நான் வாழ்வதற்கான காரணம். லவ் யூ. ஸோ அஸ்வத், இந்த ஷோவில் வந்து எனக்கு இந்த இடத்துல நிறைய நீ வந்து கிஃப்ட்லாம் கொடுத்துருக்க. ஆனால் நான் எதுவுமே கொடுக்கலையே அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து உன் கூட சேர்ந்து இந்த ஷோ வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறது வந்து எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ஆஃப்டர் ஒரு லாங் டைமுக்கு அப்புறம் வந்து நான் சன் டிவியில் வந்து சன் டிவியோட ஆங்கராக பண்ணுறது வந்து பயங்கர ப்ரௌடான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணும் அப்படின்றதுனால. அண்ட் வந்து அஸ்வத்துக்கு வந்து எப்பயுமே கொடுத்து தான் பழக்கம், வாங்கி பழக்கம் இல்லை. ஏதோ என்னால் முடிஞ்ச என் பட்ஜெட்டுக்கு கட்டுப்படுற மாதிரி ஒரு சின்ன கிஃப்ட். இது எனக்கே தெரியாது. தமிழ் புத்தாண்டு அண்ட் நம்ம சன் டிவியோட 33ஆம் ஆண்டு பிறந்த நாளில் இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி வந்து ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ஷோவாக வந்து மாறி இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். வித் திஸ் ஹாப்பி நோட், எல்லாருமே ஸ்டேஜுக்கு வரணும். ப்ளீஸ் ஜாயின் அஸ். ஸோ பயங்கர ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் இந்த நிகழ்ச்சி இருந்தது. அதுக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி. அண்ட் எல்லார் சார்பாகவும் சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய தமிழ் புத்தாண்டு மற்றும் சன் டிவியின் 33ஆம் ஆண்டு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். என்ன கண்மணி, ஹாப்பியா? எஸ். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஷோவில் மீண்டும் வந்து உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். Until then, it's bye from அஸ்வத், கண்மணி அண்ட் சன் நட்சத்திரங்கள். இது தலைவன் தலைவி.